ஹலோ. மருத்துவர் புகழ் பாடலை பாராட்டி அண்ணாச்சிபுரம் இருப்பு கமுதி சுந்தரமூர்த்தி அழகர்மலையான் மெடிக்கல் அவர்களது சார்பாக ரூபாய் 100. அண்ணாச்சிபுரம் இருப்பு அருப்புக்கோட்டை முருகபூபதி திவ்யா இவர்களது சார்பாக ரூபாய் 100. மாமன்னர் மருது புகழ் பாடியதற்காக என் தம்பி அன்பளிப்பளித்து பெருமை சேர்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி கலந்த வணக்கம். அப்புறம் அண்ணன் எப்படி இருக்கீங்க? அண்ணனா என்னைத்தான் சொன்னியா? அப்பத்தையும் சந்தேகப்பட மாட்டாங்க. அப்படியே யாருக்குமே சந்தேகம் வரக்கூடாது. 120 வயசுல என்ன ஆசைன்னு? 120 வயசா முடிஞ்சா 150. நான் வரலப்பா சாமி. சித்தப்பா சரி சித்தப்பா வணக்கம் சித்தப்பா. வாத்த மகளே நான் பெத்த மகளே. சரி சரி எங்க சித்தி வந்திருக்காங்களா? அப்புறம் பர்னி அண்ணே. பர்னி அண்ணா வணக்கம்னே. தாளக்காரலாம் உனக்கு தாத்தா வேணும். ஏன்னா சொந்தமான முறையில மாமா முறை. என்ன வேணும் உங்களுக்கு? ஆமா நான் உங்களுக்கு மயன் தானே. ஆமா. அப்புறம் மாமா வணக்கம் மாமா. வெற்றி மாமா. அப்புறம் அம்லி பேபி. நீ செல்ல குட்டி அம்லி பேபி பாருங்களே. என்ன பச்சை சட்டியோட வந்திருக்கீங்க? என்ன பிரச்சனை? எல்லாம் உங்களுக்காக தான். என் Dress பாத்துட்டு நீ கொல்ல போறீங்க பாருங்களே. காப்பி அடிச்சு வந்திருக்கா. நீ வாட்டுக்கு அத்து விட்டு போயிடுற. நான் லூசுகளோட மெண்டல்களோட நான் நான் விட மாட்டேன். ரொம்ப சந்தோஷம். அப்புறம் உங்களா இருக்கவே எனக்கும். ஏன்னா நீங்க எல்லாம் இருந்தா நாங்க எல்லாம் இருக்க முடியும். வாய்ப்பளித்து பெருமைப்படுத்திய அன்பு கிராம பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் மற்றும் ஊர் எண்ணங்களுக்கும் மற்றும் இவ்விழாவை நடத்தும் அன்பு மச்சான் மணி மச்சான் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றிகள். அப்புறம் மைசெட்டுக்காரனே நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எந்த நேரம் திருநமணியமாவே இருக்காரு. அவர் கௌரவமா நல்லா இருக்குன்னு சொல்றாரு. நல்லா இருக்கு. இல்ல ஒரு ஆளு வாயே திறக்கவே மாட்டாங்க. ஏன்? அவரும் உனக்கு சித்தப்பா வேணும். சித்தப்பா வேணுமா? ஐயோ என்ன எப்படி சொல்றீங்க? பாக்க அத்தை மைய மாதிரி இருக்கா. என்னங்க அப்படி சொல்றீங்க? அப்ப அத்தை மையனா அந்த புருஷனை வந்து வாசி. வேணா வேணா. உட்காரியா நீ கூல் பேபி. ஏன் நீங்க இப்ப டென்ஷன் ஆகுறீங்க? அதாவது அத்தை மைய மாதிரி தானே இருக்கான்னு சொன்னேன். அத்தை மையன்னு சொல்லல இல்ல உங்ககிட்ட. ஆமா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா இல்லையா? சரி சரி ரொம்ப சந்தோஷம். மற்றும் இங்க ஒளிப்பதிவு செய்து கொண்டு இருக்கும் அருமை அண்ணன் எனது உடன் பரவாத அண்ணன். யாரு? டான்ஸாக நடிக்கும் அருமை சகோதரி தரணிஸ்ரீ அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை பத்தி கௌரவிக்கப்படுகிறது. சரியா எனக்கெல்லாம் பொன்னாடி பற்றி கௌரவப்படுத்திய ஊர் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் ஊர் இளைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றி 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 நன்றி. அப்புறம் இனிமேல் இருக்கவே கூடாது. வந்தமா சுருக்கு சுருக்குன்னு போட்டமா. ஆமா ஆமா. இந்த சோளங்குன்னி சேர்த்து தொங்குராஜ். அவன் பேர் என்ன? தங்கராஜா. இப்போதைக்கு நம்ம மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்துல லிட்டில் சூப்பர் ஸ்டார்னா அன்பு மகன் ஏஎஸ் தங்கராஜ் தான். தொங்குராஜ் உனக்கு இருக்கும் அண்ணன் மையம் இதெல்லாம் நீ வச்சுக்கணும் சரியா? ஹலோ ஏங்கட வைக்க கூடாதுங்க. நீ மத்த ஆல் ரவுண்ட் வரையில எப்படினாலும் பேசாதீங்க. நான் தேவையில்ல. ஆமா நான் வரும்போது பப்புனுகளுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணும். ஏன்னா அவங்க எல்லாம் ஒரு ஹீரோ மாதிரி. அதனாலயா? ஆமா. அப்புறம் அவன் நீ ஹீரோன்னு சொல்ற அவன் லூசு முட்டைங்கறியா கிறுக்கு முட்டைங்கறியா அதை மட்டும் சொல்லாமா? என்ன சொன்னியா? லூசு முட்டைங்கறியா தெரியுமா? எப்போ சொன்னியா? உள்ள வந்து சொன்னியா? இருப்பா ஏன்பா பிரச்சனை? பேசிக்கிட்டே அவங்க கதையை ஓட்டுறேன்னா என்ன அவசரமா? உங்க வாருங்க பேசிக்கிட்டே கதையை ஹலோ சார் புது லைட் ஏக்கோங்க. கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டேனடி. கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டேனடி. கோபப்படாத மாப்ள. நான் தெரியாம இங்கிட்டு சொல்றதுக்கு பதிலா இங்கிட்டு சொல்லிட்டேன் தொலைஞ்சு. மாத்தி சொல்லிருச்சுப்பா. கண்ணிமைக்கும் நேரத்திலே அவி கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டேனடி. போடா போடா ஆபே.
கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆச்சல் 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 அப்படி வெட்டா. சிரிக்கும் சிங்காரியே, நூறு ரூபாய்க்கு சில்லறை கொடு. சித்தனியே மாமலரு, உன் கண்ணத்தை பறிக்க விடு. நிம்மதியான புடிச்சு, அந்த நினைப்புள்ள கையை புடிச்சு. கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டேனடி. அப்படியே அப்படியேடா. வளவளக்கு மலைகள அப்படியே போட்டா. உன்னை தேடி நானே வரேன், எங்கே போவோமடி. கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் ஓடா நல்லா திரி. ஏதாமரே பூத்திருச்சி தாவணி வாங்கி வாங்க வந்திடுங்க மேலங்கொட்டி. தன்னானே தாமரை தள்ளாடும் தண்ணீர. ஓட்டா. நீ ஒட்டிர மலையில நானே உனக்கு கொடையா மாறட்டுமா. ஆ. அண்ணே ஏதாவது நான் அசிங்கமா பேசுனேன் நானே. இல்ல நான் ஒழுங்கா ஆல் ரவுண்ட் வாசிக்கிறையா? ஏன் கோபப்படுறீங்க? போட்ட ஓடல இங்க டேபிள்லாம் புடுங்குது, உனக்கு தெரியுமா? ஆ. பெட்டியை நொறுக்கி புடிய ஒழுக்க மசரா வாசி. என்னப்பா உன் பிரச்சனை? பெட்டியை நொறுக்குனா மசுக்குனா பாடுவேன். பரவாயில்ல, நான் உங்களை வச்சு பாடிக்கிறேன். ஆ. நீ தன் ஏதன்னாலே தாமரை பூ மாமா தள்ளாடும் தண்ணீர. தாமரை பூ மாமா தள்ளாடும் தண்ணீர. அப்படியே ஓடா. டா, யோகிதா, யோகிதா, யோகிதா. ஒட்டினே பணியில நானே உனக்கு. டா, 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 டா. அப்படியே கொட்டினே பணியில நானே உனக்கு கொடையா மாறட்டுமா. டா, டா. அடி உனக்கு எனக்கு மனசு இப்ப வைக்க பிரியாது. அடி டா. உன் பிரச்சனை என்னையா பிரச்சனை? உன் பிரச்சனை என்ன பிரச்சனை? அதாவது மணி எண்ணி சொல்லிருங்க, அப்புறம் வேற மாதிரி ஆயிரும் மாத்துவாங்க. அப்புறம் என்னையா பண்றீங்க நீங்க? நான் ஒண்ணுமே பண்ணல. ஏன் ஒண்ணுமே நீ பண்ணல, நீ எந்திரிச்சது எதுக்கே குத்துற? ஒரு வாத்தியார் ஸ்தானத்துல இப்போதைக்கு இருக்குது. வெட்ரிஸ் தான் பாரு. ஆமா. நான் ஒழுங்கா வாசிக்கிறேன். நீங்க உங்க வாசிப்புல நான் குறை சொல்லவே இல்லைங்க. நீங்க வாட்சா ஆடாத பிள்ளை கூட ஆடுவாங்க. அப்பப்ப எந்திரிச்சு குளிக்கிறியே, அதே எல்லாரும் இல்ல இல்ல அந்த டேபிள நகர்த்தி வேற ஒண்ணும் இல்ல. அப்ப விழுந்துடாத, கவுந்து
கவுந்து விழுந்துடாதீங்க ஏங்க அப்படியே விழுந்தாலும் ஏ மல்லாக்கத்தை ஏதென்னானே தாமரப்பு மாமா தள்ளாடும் வெண்ணில. நீ உனக்கு எனக்கு மனசு இப்ப வைக்க பிரியாச்சு. அப்படி ஏதென்னானே தாமரப்பு. One, two, three, four. One, two, three, four. One, two, three, four. ஏதென்னானே தாமரப்பு மாமா தள்ளாடும் தண்ணீர். போ. ஆ, போப்பா ஓடி நாடு என்னையா பிரச்சனை உனக்கு ஆடுறதெல்லாம் சரியா நீ குச்சி எடுத்து எனக்கு மூத்தரம் தான் வருது போ ஏன் இன்னைக்கு பேம்பஸ் போடலையா யோ என்னம்மா நீதானே மூத்திர வருதுன்னு சொன்ன என்ன? நீ நல்லா ஆடுற நல்லா பாடுற ஆளு கிளாமரா இருக்கீங்க அது வேற விஷயம் சரி இந்த ஆட்டம் ஆடினீங்க பாருங்க ஆமா இத இன்னும் கொஞ்சம் மெருகு ஏத்தனத எப்படிங்க அது எப்படிங்க எப்படிங்க ஏத்துறது? இந்த ஏத்தி காமிச்சு ஏத்துங்க. அந்த கல்லட தம்பி இப்ப பாரு நான் ஆடி காமிப்பேன் அதே மாதிரி நீ ஆடு உனக்கு ஊர்ல உனக்கு நிலைமை என்ன ஆகுதுன்னு மட்டும் பாரு அண்ணே யூடியூப் வேற ஓடுது மச்சான் வா, ஓடட்டும் நம்ம அதை அமர்த்தி கண்டதானே. விட்டுருங்க ஏய் நீ போடுப்பா விளம்பர மாட்டேன் ஏ தன்னானே ஏத்தன் இப்ப நான் ஆடுவேன் தம்பி அதுக்கு நீ ஏட கூட மாட்டா ஆட மாட்டேன் அப்புறம் ரெடி ஏதெல்லானே தாமரப்பு மாமா தள்ளாடும் தண்ணீர். ஆசிரியர் நாசமுக்கு போறவனே எப்படிடா பொம்பளை அலைன் பண்ண முடியும் இது என்ன காட்டு முட்டைக்கு தொங்குற மாதிரி தொங்குது என்ன ஓ அளவுக்குன்னா கவக்கம்பு தான் வைக்கணும் சொல்றத கேளு நம்ம சைஸுக்கு பாருங்க மேடம் சரி 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 ஒரு தன்னா ஏ தாமரப்பு மாமா தள்ளாடும். நாசமுக்கு போறவள இதே மாதிரி ஆடணும்னு இன்னும் 30 வருஷம் போகணும் பரவாயில்லையா பரவாயில்ல இங்க வா அமுக்கி விடு. அதான் ஆடாதுல புடிச்சு கட்டிட்டு வந்துடு ஏ தன்னானே ஏதெல்லானே தாமரப்பு மாமா தள்ளாடும் தண்ணீர். மேல மேல அப்படி ஆ. என்னன்னு கேளுமா அத? இவர் வயசுக்கு தேவையாது. மருமகளா என்ன ஏன் நினைச்சிட்டு இல்ல இல்ல நான் கம்மியாதே 100 கிராம் அவர்தான் அரை கிலோ ஒரு தன்னா தாமரப்பு மாமா தள்ளாடும் தண்ணீர். ஆத்தாடி அத்தாடி நாளைக்கெல்லாம் புள்ள பத்து பால் கொடுத்துட்டாலும் கொமட்டு வழியா ஒளியிருந்தா ஏங்க அப்படி சொல்றீங்க சரி இருக்கட்டும் நமக்குன்னு ஒரு ஆள் போட்டிருக்கீங்க ஆமா
கூப்பிடுங்க கூப்பிடுங்க. ஏய் இருமா, என்ன நம்மளுக்குன்னு ஒரு ஆள் போட்டிருக்கு. என்னங்க நாங்க 4 பேர் நப்புறப்புன்னு அடிச்சுக்கிட்டு சாவறோம். அதானே எங்களுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லையா? பிஏ. பரவாயில்ல அவங்க எனக்கு எழுப்பு வருது. தெய்வீக திருமகன் கேஎஸ்ஆர் லாரி உரிமையாளர் மணிகண்டன் மச்சான் டான்ஸுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பாக அளித்திருக்கின்றார்கள். நீதானா? இந்த வார்த்தை வரணுமா மச்சான்னு? டேய் களவாணி பல. அன்பளிப்படுத்தி பெருமைப்படுத்திய அன்பு மச்சான் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. அந்த நான் கேக்குறேன் 100 ரூபாய் கொடுத்தாலும் இந்த லாரி இலவசமா கொடுத்துருக்கணுமா என்ன? வைங்க, வச்சிருங்க, அப்புறமா லாரிய குடுத்துருவாரு, பூவா தடிச்சு விட்டுருவாங்களாம். அப்படியா? நான் தரணின்னு. ஆ? ஆமா கூப்பிட்டுருமா நம்மால. ஏமா லாரிக்காரன் எப்படி மச்சாண்டு எழுதி கொடுத்துருக்கானே என்ன? எங்கிட்ட காலையில எப்ப- இல்ல இல்ல, எங்கிட்ட ஆயில் மாத்திடுறாங்க. அன்னபுரத்தில் சொல்லி புரியும். அப்புறம் சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுத்தல் ஒருத்தி மலையாட வந்தாளா. சிகாரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுத்தர் ஒருத்தி மயிலாட வந்தாளா. அத்தானை பார்த்து அஜித்து போய் நின்னாளா. அவனை பார்த்து அஜித்து போய் நின்றாளா. ஆஹா. ஐயோ, ஏண்டா டேய், அந்த ஒரு அது என்ன நீசுக்கா விட்டுருக்கான், வர்றவன் போறவன் கட்டி பிடிக்கிறீங்களா? என்னடா அர்த்தம்? உனக்கு முடியாத முண்டை மூடிக்கிட்டு உட்காரு. அது எனக்கு கிளட்டு முண்டை, நீ பேசுற தம்பி. உனக்கு முன்னாடி டோல் கட்டிருக்க முண்டை எப்படி தாண்டி வருது? ஆனா அது போக ஆ, இந்த குடும்ப கட்டுப்பாடு பண்ணதுல இருந்தே அவர் அப்படித்தான் அப்படித்தான் பேசுறாரு. பேய் மாறிட்டாருப்பா. என்ன உனக்கு பாத்துக்கிறேன். பேசுங்கடா 2 பேரும் பாப்பா எப்படி தரமா இருக்கா? ஆ. பாப்பா எப்படி இருக்கு? டேய், சூப்பர்ரா, அருமையான பாப்பா. இப்படி சிக்கட்டு நிக்கணும். நைஸ் கேர்ள்ரா. உங்க மருமகளை நீங்க ரொம்ப புகழாதீங்க. உங்க சித்தியை நீங்க பார்த்து கட்டிப்பிடிங்க. சித்தியா? ஏய், சித்தியா வேண்டாம் சித்தப்பா பழக்க வழக்கம் வேற தொழில் வேற. தம்பி, அதத்தான் சொல்றேன், பழக்க வழக்கம் வேற தொழில் வேற, பார்த்து செய்யு. வாவ் நைஸ் உமன். வாவ் நைஸ் கேர்ள். பாப்பா நடை அழகும் உன்னுடைய உடை அழகும். செருப்படுத்து அடி வாங்க போற ஒருத்தர். வாவ் நைஸ் உமன். வாவ் நைஸ் லிப்பு. ஒவ்வொரு நாளும் இவளும் பெருக்கி திண்டி முடியாத தான் இருப்பா போல இருக்கு. அவங்கிட்டயே ஒரு ஆளு. ஓ நானே உங்களோட ஃபேன் தாங்க. போடா சங்குமனே. அவ எப்படி இருக்கா? இவன் அவளுக்கு நாக தொங்க போடுற. இங்க வந்து தம்பி வெட்டியா பொம்பளட்டு ஆல் ரவுண்டு பப்புடுக்காரன் அடிச்சுக்கிட்டு சாக போறேன். ஐயோ, அந்த ஒரு நிமிஷம் நான் பப்புன்னு நடந்துக்க கூடாதா? என்ன பண்ணுவீங்க? போடா அப்படிதான் அமுக்குவேன். எவன் டான்ஸை கட்டி பிடிக்கிறானா அவன் சிலுக்குடா. போடா லூசு முண்டை. எவன் இப்படி பேசுறான்? அவன் தான்டா சிலுக்கு. அவன் லூசா இருந்தா துணியை சுத்திக்கிறா. என்னை இப்படி எழுத்து பேசுற மாமியா சிலுக்குடா. சரி வாங்க வாங்க வணக்கம். எப்படி இருக்கீங்க? வா பாத்துக்குருவோம். வாங்க பாத்து. ஆள் நல்லா இருக்கீங்க. ஆளு நீங்க வந்ததுமே அப்பனுக்கு மயனுக்கு சண்டை எடுத்து விட்டீங்க. என்ன என்ன என்னங்க என்ன? நாங்க எமனையும் எதிர்ப்போம், எங்களை பிரிக்கிறது வந்து உம்மனா இருந்தாலும் எதிர்ப்ப விட மாட்டோம். பார்த்தா தெரியுதுங்க. என்ன பார்த்தா தெரியுது? தொங்குராஜா யாரு? ஏன் வந்தமா ஓத்தாரடி? வந்த வேலையை மட்டும் பார்க்கணும் சரியா? வந்த வேலை ஏன் வேலை இதாண்டி? உன் வேலை என்னடா வேலை? உன்னைய கரெக்ட் பண்ணி உன்னை சென பிடிக்கிறதா நீ வேலை ஓத்தா? ஓத்தா மேல எங்க ஆத்தால பத்தி இருக்காத. உங்க ஆத்தா மேலுக்கு ஓத்தா கிழிஞ்சு போயிரும் பாத்து. என்ன போடி வெண்ண மகளே, நீ என்ன ஒரு ஆளு பேர் 5 ரூபா தாளு பேரு? ஒரு ஆளு மசாஜ் கிழிஞ்சு போயிரும். உனக்கு ஊர்க்கார படுது எனக்கு கேட்டாலும் சரி, அவங்கிட்ட ஏறிக்கிட்டு போறப்ப தெரியாம வகுச்சு மயிரு. ஏன் அவர்கிட்ட போனேன் தெரியுமா? உங்களை விட அவர் சூப்பரா இருக்காரு, அதனால தான் அங்க போனேன். இங்க மட்டும் டப்பு டப்பு அடிப்பா முண்டை அங்க தூங்கிடுவாண்டி. போட வெண்ண. ஆறு நாசமுத்து போகுது. ஆளு நல்லா இருக்கா? வாயை குறைச்சு ஜோர் தம்பி, ஆளு நல்லா தங்கராஜ், இருக்கீங்க, உங்க சுளிய குறைச்சுக்கோங்க. ஒரு நாள் தூங்கிட்டேன் ஓயாம சொல்றேன். ஏய் நிப்பாட்டுப்பா. உன் வகுச்சத்தை சொல்லிட்டாங்கல்ல. உண்மைக்குனே இங்க நீங்க பார். சொல்லுங்க. பொம்பளை ஆள் நல்லா டீசென்ட்டா ரிச்சுகளா இருக்க. முகம் பார்க்க ஹோம்லி ஃபிகரா இருக்க. ஆனா வாய் மட்டும் ஒன்னும் சரியில்லை. ஆம்பளை நீ நல்லா அழகா இருக்கீங்க, சரி. ஆனா உங்க சுளி சரியில்லையே. சுழி சரியில்லை என்ன? என்னயா என்ன? சரியா இருக்குற பாருமா. தொங்கு ராஜா. ஏய் ஓ தரணி. சொல்லு தொங்கு. வா நீ தரணியா தங்கறத பாப்பா பாத்துக்குறோம். பாத்துருவோம். மோதுவோம். உன் மசத்த அறுக்கல நீங்க நான் தரணியே கிடையாது. ஒண்ணு போல ஒட்டு மாத்திர வச்சு ஊரே மாத்தால கிடையாதுரி. 4 மயிரா இருந்தாலும் ஏன் சொன்ன பாரு. பாரு ஒக்கா மகளே. எவன் டான்ஸுக்கு துடைக்கிறானோ அவன் பொண்டாட்டி எனக்கு மதினிட்டான். டேய், உனக்கு சித்திடா விளங்க. சித்திரா முறை யாரு? ஒன்னட்டு முறை மாறிச்சுரி. யார் யார்? ஏடி யார் ஒட்டு மாத்திர வச்சு வெக்க போடு வெக்க மாறியாடி. என்ன இப்படி சொல்லிக்கிட்டீங்க? நீ வாடக பல்ல வச்சிட்டு இருக்க.
நீ ஒண்ணும் கவலைப்படாத. நல்ல பொம்பளை இங்க பாரு. யாம் இருக்க பயம் ஏன்? ஏன் நீ நாப்ல பாரு நானே ஒட்டுமொத்த ஏமா தரணி 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 ஒரிஜினல் மயிர் தான்டா. அது பொம்பளை பிள்ளை தான். பயப்படாம என்ன வேணா ஒரு செய்யட்டும். பூதி காலி காமெடி பூதி உண்டாதடா ஆசைப்பட்டு போறே. ஏய் நல்லா இருக்க. சரி நெசமாவே வா. நேத்து யோ வலிக்குறியா கோச்சுக்கறாதையோ. உங்களுக்கு நான் மண்டையில ஒட்டு மசுன்னு சொல்லல. அப்ப புருவத்துல சொன்னீங்களா ஆமா நாங்க ஆம்பளை இங்க பாருங்க. 150 ரூபா கொடுத்து ஒரு மண்டையவே வெட்டிவிட்டு வந்துருவோம். நீங்க ஆனா பொம்பளை ஆளுங்க ஒரு புருவ மயிருக்கு 300 ரூபா கொடுக்குற பொம்பளை தானே பண்ணீங்கலாம். அது வந்து ஸ்டைலுக்கு நாங்க என்ன வேணா யோ யோ ஓ இதுல தொப்புடா எங்க நேரத்துல ஏய் நீ மேல தான் ட்ரிப் பண்ணுவ. போட்டாமே பக்கத்துல வரத தள்ளி போயிரேன்ட்டேன். என்ன என்ன இது அத்தை ஆமா அத்து பொரிச்சு தின்னு. நீ எல்லாம் ஒரு ஆளு மூஞ்சி மொசைய ஆமா நீ பாரு. பெரிய ஆளு 5 ரூபா தாளு. நீ ஒரு ஆளு கிழிஞ்சு போன தாலு என்னைக்கு ஒரு போயே. பொம்பளை ஆம்பளை எழுத்து பேசுறியோ நிப்பாட்டு. உன்னால கல்யாணம் பண்ண 3 நாளா புருஷன்கார அதுல போய் ஓட்டிடுவாண்டி. ஓ இதுல மிச்சம் நீ பேசுவியா அப்படி போடா வண்ண ஆம்பளை எழுத்து பதிலா பொம்பளை கிடையாது. நான் கேக்குறேன் என்னது? ஏன்டா தூமிய குடிக்கணும் ரொம்ப மண்டையா பேசுற இல்ல கேக்குறேன் மழை வாயை கிழிச்சு போடுவேன் பேபி நீங்க தப்பா நினைக்காதீங்க தாய் என்ன சொன்ன தூமியா குடிக்கவா? தூமிய குடிக்கின்ற ஆண்டி அது லிட்டர் என்ன விலை வித்துக்கிறது? ஏண்டா தங்கம் அதையும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டியா? உப்பு கேக்குதுடா. ஏன்னா தாய்மார்கள்லாம் உட்கார்ந்து நாடகம் யாரு? பார்க்கறாங்க தூய்மையான நீரை குடிப்பது தூமிய குடிக்கும் சொன்னேன் ஆமா தப்பா நினைச்சுக்காதீங்க வெட்டிய கவிஞர் வைரமுத்து மகன் அப்படியே விளக்க மயிர் கொடுக்கு. கண்ணதாச பேரு ஓடி போடா வெண்ண வெண்ண வெட்டி அத புண்ணாக்கு கேட்டு புட்டு அப்புறம் விளக்க மயிர் வேற. அப்புறம் என்ன ஒரு திருதிருன்னு முடிக்க பொம்பளை ஆள் நல்லா இருக்க வாயை குறைச்சு போச்சு தரணி. நீ அங்க பாரு தங்கராஜ் நீ குறைச்சு வேற பேசு மாதிரி ஆயி போற அப்புறம். என்ன பண்ணுவ வெட்டியா இவங்கிட்ட பிரச்சனை வச்சுக்கிட்டு மோதி பாப்பா. என்னடா ஏய் ஓடி வயக்காட்டுல எலி பிடிக்கிற முடியாது பாவல. என்னடா வந்துச்சு? அப்படி பிடிக்கிறாடா. எதை? போறா ஏதா சொல்லுவாங்களா? இதே இருக்கியா நம்ம கையை எங்க கொண்டு வர்றா? ஆள் நல்லா இருக்கா வாய் சரியில்லாம திரடா. என்ன என்ன ஒரு பெண்ணுக்கு தன்னடக்கம் முக்கியமா? ஆணுக்கு அடக்கம் முக்கியம் உன் வர்க்கம் அந்த என்ன பெத்த ஆத்தாக்கெல்லாம் எப்படி பவ்யமா உட்கார்ந்திருக்காங்க. சாமி இருக்கு அவங்களும் பெண்கள் தானே. ஆமா. நீ ஏண்டி பிரஷர் வந்த முண்டை மாதிரி கத்தி கிடக்குற? என்ன பிரஷர் உண்டு மாத்திரை சாப்பிடலையா? அவங்க கிட்ட போகாதே மாத்திரை சாப்பிடலையா பேபி? நம்மகிட்ட ஒரு பச்சை மாத்திரை இருக்கு, வேணுமா? எப்படியோ டான்ஸுக்காரியே விடியக்குள்ள சென்னை பிடிக்க வச்சிருக்கான். யா இதாடா எனக்கு விவசாயமே. ஆமா அப்படி உன் பிள்ளை எத்தனை நாள் தெரியுது மதுரையில? வா வா வா. வாங்க வாங்க என்ன சரி உன் வர்க்கம் நான் உன்னை டார்ச்சர் பண்ணல. இருக்கிற உன் 10 பெண்களை உனக்காண்டி யாராவது கை தூக்க சொல்லு நான் ஒத்துக்கிறேன். கை தூக்குங்கடா இங்க பாரு யாருக்குமே கை இல்லையா அம்பட்டு தூக்காது. என் மானத்தை வாங்குறதுக்காண்டியே நீங்களா வந்திருக்கீங்க நீங்க எதுக்கு நாடகம் பாக்குறீங்க சரி இதே உனக்காண்டி இங்க யாராவது சப்போர்ட் பண்ணா கேளு. ஆம்பளை வர்க்கம் அடி என் ஜிங்க என் ஜல்லக்குட்டி அமுலு பேபி என் புச்சி குட்டி இந்த இருக்கு மூத்தரத்தை வாங்கி குடி போய் போ அது 4 ஒண்ணு நொட்டுக்கு திராஜடி நீ வேற ஓடி பறக்கி தின்னுடா. நாங்க ட்ரை அவன் பண்ணி அவன் வேற மூட்ல திராஜ நீ அவனை போட்டு தூக்குனா இப்ப கைய தூக்குவான் பின்னாடி கொட்டை கிளம்பி வேற தூக்குவான். சரி நான் போகும்போது உங்களுக்கு நம்பர் கொடுத்துட்டு பாரு சரியா யாரு ஓமா நீ என்ன இங்க வா ஏன் ஆண் வர்க்கத்தை அதை இதை காட்டி மைண்ட டிப்ரெஷன் பண்ணி வச்சிருக்க நீ. மச்சான் எங்க நல்லா தான் இருந்துச்சு தெரியுமா? அம்பட்டு ஒரு மைண்ட் கெடுத்து கொலாப்ஸ் பண்ணி வச்சிருக்க. புரியுதா? அயோக்கே நாயே பிளடி ஃபூல். என்ன உங்க மூஞ்சில பிச்சாங்கைய வைக்க யார போட்டு ஆளு மண்டையம் பாரு. ஆளு ஓட்டு மீன் ஓட்ட உரு மீன் வருமளவு வாடி நின்னுச்சாம் கொக்கு நீ சரவணனை புடிச்சிட்டு நக்குடி. சரண புடிச்சு நக்கா உண்மையிலே நீதான்டா என் சகல. அந்த நோத்தா புடிச்சன ஓயாம போற. வாய்க்கு கீழ தொண்டை தங்கராஜ் வாய முறா மண்டை எங்க காமி? ஏய் சரவணா சொல்லி வச்சுக்கடா. தேவலாம் பேசிக்கு இருக்கு. சரி சரி வயக்காட்டுல நிக்குதான் கோர பாவாடைக்கு ஓத்தாமடா சார. ஏய் போடா லூசு பயல. இது நல்லாவா இருக்கு? நல்லா தான்டா. நான் சொல்ற மாதிரி சொல்றா. எப்படி? வயக்காட்டுல அடைஞ்சான் கோர தங்கராசு வாயில வச்சான் சரவணன் சார. பல 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 மயண்டா மானம் கட்டவளே. ரோட்ல ஓச்சா மோட்டார் வண்டி சைக்கிள் வண்டி மூடிக்கிட்டு உள்ள ஓடி மொட்டை குண்டி கிணத்துல கிடக்காங்க கெளுத்தி ஓ வாய முற என்னடா பேட் வேர்ட் யூஸ் பண்ணிருக்க? அப்படி சொல்றா தித்திலிப்பு. பேசும்போது இருக்கி நான் பேசுற கசக்குதா ஓவரா பேசுற டைம் போட்டேன்னு வச்சுக்கோ. ஆள் மூக்கு கண்டற. வா பாத்துக்குறவா. இப்படி எத்தனை கொட்டை வச்சிருக்க? நான் என்னது எத்தனை கொட்டை வச்சிருக்கியா பூரா ஓத கொட்டடா. எல்லாமே ஓத விழுந்த கொட்டையா இருக்கு என்ன ஏய் ஆமா புளியம்பழ கொட்டைய மூட்டை விடுச்சா வண்டு வச்சு போயிருமா? ஆமா அது தெரியுதா? ஆமா ஆள் நல்லா இருக்க பட் பேச்சு நல்லா லாங்குவேஜ் நல்லா இருக்கு. சரி. மேடம் கிட்ட பட் டீலிங் எப்படி இருக்குன்னு தெரியலையே. அப்ப நீ கிளம்பு நான் பாத்துக்கிறேன். ஏய் பேசுனா மட்டும் பேசுமா? அப்புறம் இங்கிலீஷ் நாடக நடிப்புக்கு இருக்கனே. எல்லாமே இருக்கும் எங்க கிட்ட பாப்போம் நீங்க பேசுறீங்க உங்க தொழில் திறமை என்ன இருக்குன்னு பாப்போம். என்ன பேபி இப்படி சொல்லிக்கிட்டீங்க யாராமே? ஏண்டா தம்பி நீ டான்ஸ் கிட்ட பேசுறிய முத என்கிட்ட பேசி பாரு. அப்புறம் டான்ஸ் கிட்ட பேசுற. நீ என்ன பண்ணி கிழிச்சு போற? உனக்கு என்ன தெரியும் முத? நீ ஆல் ரவுண்ட் தானடா. டேய்
எங்க அப்பன் ஒரு பப்புன்றா. உங்க அப்பன் பப்புன்னு வீட்டுல இருக்கிற நீ பொத்துக்கிட்டு வாசிடா. தம்பி நீங்க திறந்துகிட்டு பேசுங்க. வாய திறந்தா பேசுறேன். என்கிட்ட பேசுற. என்ன பேச போற? நான் இருக்குன்னா நான் இல்ல பையன் எதிர்ப்பத பேசுறானக்கா. ஐயோ இது சின்ன பிள்ளை பேசுடா வெண்ண. அப்படியா? நான் இருக்குன்னா நான் இல்லம்பே. நான் உண்மைனா நான் பொய்யம்பே. நான் பெட்டிம்பே. நான் மிருதங்கம்பே. நான் ஆல் ரவுண்டம்பே. நான் தாளம்பே. நான் அம்மாம்பே. நான் அப்பாம்பே. நான் பள்ளம்பே. நான் மேடும்பே. நான் ஆம்பே. நான் ஏய் பேசுறா வெண்ண. இத பேசி அம்பட்டு வர டவுசர் கழட்டி வரதுக்கு போடா முண்டை. சரி அதத்தையும் பேசல. இங்க வாடா நீ. உன்னை விடுவாடா சங்கு. தம்பி சேர்த்தழுதுக பிரித்தழுது தெரியுமா? அது தெரியாம இருக்கு. நெசமாவா? நான் என்ன சொன்னாலும் சொல்லுவியா? பள்ளிக்கூடத்துல எல்லா எக்ஸாம் ஓடும்பா. இப்ப பிரித்தழுது வச்சுக்கிறோம். சரி என் பேரு சரவணகுமார். சரவணன் பிளஸ் குமார். என்னடா டேய் படிச்சிருக்கேன்டா. கோடிட்ட இடத்த நிரப்புக சேர்த்தழுதுக பிரித்தழுதுக. சரி பெட்டிக்காரு பேரு திருமுருகன். அத பிரிச்சு எழுது. திரு பிளஸ் முருகன். என்னடா எப்ப ஆள் பேரை சொன்னேன்னு சொல்ற. சரி ஊர் பேரை சொல்லுவான். சொல்லு. திண்டுக்கல். திண்டு பிளஸ் கல்லு வரும். மணப்பாறை. அது மனவே பிளஸ் பாறை தான் வரும்.